ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஒரு வீட்டில் பண கஷ்டம் வருவதற்கும் செல்வ செழிப்பு பெறுவதற்கும் காரணமாக இருப்பது அந்த வீட்டு பெண்கள் தான். வீட்டு பெண்கள் தான் மகாலட்சுமியின் சொரூபம் என்று சொல்வார்கள். அவர்கள் குடும்பத்தை திறமையாக நடத்தி சென்றாலே பார்த்திங்கன்னா வீட்டில் கஷ்டம் இருக்காது, வறுமை இருக்காது, சந்தோஷம் அப்படிங்கிறது பல மடங்கு பெருகும். இது நிதர்சனமான உண்மை. பல பேர் குடும்பங்களில் இதை நாம் பார்த்திருக்கின்றோம். ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களும் தினமும் தங்களுடைய வீட்டில் பார்த்திங்கன்னா பூஜை அறையில் விளக்கேற்றி சாமி கும்பிடுவதை வழக்கமாக வைத்திருப்பார்கள். அப்படி பூஜை அறையில் விளக்கேற்றும் போது அவர்கள் இந்த 2 எழுத்து மந்திரத்தை மட்டும் மனதார நினைத்து கொண்டு விளக்கேற்றினால் போதும், அவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி கடாசம் அப்படிங்கிறது தாண்டவமாட தொடங்கிவிடும். பண கஷ்டம் அப்படிங்கிறது எப்போதுமே இருக்காது. எந்த வீட்டில் தினந்தோறும் பெண்கள் விளக்கேற்றி வழிபாடு செய்கிறார்களோ அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே லக்ஷ்மி கடாசமும் பெருகும், இறையருளும் இருக்கும். சண்டை சச்சரவுகளுக்கு அப்படிங்கிறத வாய்ப்பே கிடையாது. கஷ்டம் அப்படிங்கிறதே அந்த இடத்துல காணாமல் போன மாதிரி தான். கடன் சுமை படிப்படியாக குறையும். அந்த மந்திரம் என்ன, நம்ம விளக்கேற்றும் போது எப்படி அந்த மந்திரத்தை உச்சரிக்கணும், 2 எழுத்து தான், ரொம்ப நம்ம சொல்ல போகிறதுலாம் கிடையாது. விளக்கேற்றும் பொழுது இறைவன் மனதார நினைத்து இந்த 2 எழுத்து மந்திரத்தை மட்டும் சொன்னால் போதும், அதற்கு உண்டான பலன் பார்த்திங்கன்னா நமக்கு பல மடங்கு அதிகரிக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அது என்ன என்பதை இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து காணலாம். நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். காலை நேரமோ அல்லது மாலை நேரமோ வீட்டில் விளக்கேற்றும் பொழுது பெண்கள் பார்த்திங்கன்னா இந்த 2 எழுத்து ஸ்ரீ இம் ஸ்ரீம் என்ற இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு அதன் பிறகு பார்த்திங்கன்னா விளக்கேற்ற வேண்டும். இந்த ஸ்ரீம் 2 எழுத்து இதில் என்ன இருக்க போகுது, இந்த மந்திரத்தை சொல்வதனால என்ன ஒரு பயன் அப்படின்னு பல பேருக்கு கேள்வி எழும்பலாம். சில பேர் சொல்கிறத கேட்டு அப்படியே செய்வாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப சிந்திக்க ஆரம்பிப்பாங்க. அது இந்த மாதிரி விஷயங்களில் சிந்திக்கக்கூடாது. ஒரு நம்மளை ஏதாவது ஸ்கேம் பண்ணுறாங்கன்னா அதில் நம்ம சிந்திக்கலாம். ஸ்கேம்னா என்னென்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கிறது நல்லது. அதாவது இப்போ நீங்கள் ஒரு அமௌண்ட்டை போட்டிங்கன்னா அதிலிருந்து உங்களுக்கு பல மடங்கு அமௌண்ட் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் வேலையே செய்யாமல் இந்த ஒரு மாதிரி அமௌண்ட்டு போட்டு இது பண்ணுறது தான், இதற்கு பேர் தான் ஸ்கேமு. ஆனால் இது பார்த்திங்கன்னா நம்ம செயல்பாடு, நம்ம செயல்பூர்வமாக ஆக்கப்பூர்வமாக பார்த்திங்கன்னா இது பல பேர் செய்து அந்த பலனின் அடிப்படையில் மற்றவர்களுக்கும் உணர்த்துவாங்க. அதைத்தான் நம்ம இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவில் நம்மளும் உணர்த்தி கொண்டு வரோம். இந்த ஸ்ரீம் என்ற மந்திரத்தை சொல்லிவிட்டு அதன் பிறகு விளக்கேற்ற வேண்டும். இது மகாலட்சுமி தாயாரை பார்த்திங்கன்னா பீஜ மந்திரமாக சொல்லப்பட்டுள்ளது. இந்த பீஜ மந்திரம் செல்வ வளத்தை ஈர்க்கக்கூடியது. அது மட்டுமல்லாமல் உங்களுடைய குடும்பத்திற்கு பார்த்திங்கன்னா பெயர், புகழ், அந்தஸ்து இவைகளை தேடி தரக்கூடிய ஒரு சக்தியும் இதற்கு உண்டு. தினமும் விளக்கேற்றும் பொழுது பார்த்திங்கன்னா மேல் சொன்ன இந்த மந்திரத்தை உச்சரித்து பாருங்கள். ஒரு சில நாட்கள்லே பார்த்திங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் நிகழும் நல்ல மாற்றங்களை நீங்களே உணர்வீர்கள். நீங்கள் எப்போல்லாம் விளக்கேற்று, காலை மாலைன்னு பிரம்ம முகூர்த்தம் எப்போ விளக்கேற்றினாலும் அந்த விளக்கே எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு விளக்கேற்றது போகின்ற அந்த சமயத்தில் தீப்பெட்டி மேட்ச் பாக்ஸை நம்ம பற்ற வைக்கும் பொழுது அப்படியே மனதார இந்த மந்திரத்தை கூறிக்கிட்டே இறைவனை மனதார நினைத்து கொண்டே இந்த விளக்கை ஏற்றணும். சரி, ஒரு சில வீடுகளில் கஷ்டம் என்பது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது கணவருக்கு வேலை இருக்காது, கணவர் சம்பாதிப்பதையே விட்டுவிட்டு தவறான பாதையில் குறுக்கு வழியில் செல்வார்கள். பிள்ளைகள் படித்துவிட்டு வேலை இல்லாமல் சும்மாவே இருப்பார்கள். வீட்டில் இருப்பவர்கள் அனைவருமே பார்த்திங்கன்னா சாப்பாடு சமைத்து போடுவதற்கு, அரிசி பருப்பு வாங்குவதற்கு கூட சிரமம் இருக்கும். வீடும் பார்த்திங்கன்னா வாடகை கொடுக்க முடியாமல் ரொம்ப ஒரு மிகுந்த கஷ்டத்தில் இருப்பாங்க. இப்படியெல்லாம் பார்த்திங்கன்னா நிதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உள்ளவர்கள் 90 நாட்கள் பார்த்திங்கன்னா தொடர்ந்து அந்த வீட்டு பெண்கள், ஆண்கள் பார்த்திங்கன்னா நம்ம பெண்கள் தான் எப்பொழுதுமே அந்த வீட்டில் உள்ள எல்லா விஷயங்களையுமே சரிபார்த்து செய்து இந்த குடும்பத்தை வழி நடத்துவார்கள். அதனால் பார்த்திங்கன்னா பெண்கள் 90 நாட்கள் தொடர்ந்து உங்களுடைய வீட்டில் இந்த விளக்கை ஏற்றுங்கள். உங்களுடைய பண கஷ்டம் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த 90 நாட்களுக்குள் சரியாக கூடிய அந்த அதிசயத்தையும் நீங்கள் காண்பீர்கள். ஆனால் நம்பிக்கையோடு விளக்கேற்ற வேண்டும். முதல் விஷயம் தான், ஃபுல் நம்பிக்கையோட, முழு நம்பிக்கையோடு விளக்கேற்றணும். வீட்டில் யார் சரியில்லைனாலும் பரவாயில்ல, தொடர்ந்து 90 நாட்கள் நீங்கள் விடாப்படியாக எப்படியோ கஷ்டப்பட்டு இந்த விளக்கை நீங்கள் ஏற்றிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில்
அதற்குள்ளேயே உங்களுக்கு நல்ல வழியாக அந்த இறைவன் காமிப்பார் அப்படிங்கிறது தான். ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீட்டை சுத்தம் பண்ணிக்கோங்க. எப்பொழுதுமே வீட்டை சுத்தமாக வச்சுக்கோங்க. கணவன் வேலைக்கு போகிறான், வேலைக்கு போகலை, வீட்டில் நீங்கள் பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா சரியில்லைனாலும் எப்பொழுதுமே பெண்ணானப்பட்டவங்க ஒரு வீட்டை எப்பொழுதும் சுத்தமாக வைத்துக்கொண்டு தெய்வ கடாட்சத்தை நம்பி இருங்க. ஏதோ ஒரு வழியில் அவர்களுக்கு இறைவன் நல்ல வழியை காமிப்பார் அப்படிங்கிறதான். வீட்டில் இருக்கும் வறுமையை விரைவாக விரட்டி அடிக்க உங்கள் வீட்டு தென்மேற்கு மூலையில் ஒரு சின்ன பலகையின் மேலே மண் அகல் விளக்கு வைத்து விடுங்கள். அதில் நல்லெண்ணெயோ அல்லது பசுநெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு விளக்கேற்றி வைங்க. அந்த விளக்கிற்கு முன்பாக சிறிது நேரம் பார்த்தீங்கன்னா அமர்ந்து ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி என்ற இந்த மந்திரத்தை 27 முறை உச்சரிக்க வேண்டும். தொடர்ந்து இந்த விளக்கு உங்களுடைய வீட்டில் 90 நாட்கள் ஏற்றப்பட வேண்டும். இந்த வழிபாட்டு முறையை வளர்பிறை வெள்ளிக்கிழமையில் தொடங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதாவது இப்போ இந்த வழிபாட்டை நீங்கள் தொடங்க போகிறீங்கன்னா வெள்ளிக்கிழமையிலிருந்து அதுவும் வளர்பிறையில் ஆரம்பிப்பது இன்னும் சிறப்பாக இருக்கும். எல்லோருக்குமே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வகையில் கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும். அது போக வேண்டிதான் நம்ம இறைவனை நாடி செல்கிறோம், கோவிலுக்கு செல்கிறோம். இல்லை அதை ரொம்பவும் தாங்க முடியாதவங்க பார்த்திங்கன்னா தவறான பாதையில் போய் தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொள்கிறார்கள். அதிலிருந்து சொல்யூஷன் நம்ம எப்படி அதிலிருந்து மீண்டு வரணும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். யோசிக்க முடியலைன்னா இறைவன்கிட்ட விட்டுறணும். அவர் அதற்கான வழியை ஏதாவது நமக்கு கொடுப்பார். அதுவரை நம்ம தாங்கி பிடிச்சி இருக்கத்தான் செய்யணும். என்னால் முடியாது அப்படின்ட்டு நம்ம பாட்டுக்க தவறான பாதையில் போய் தப்பான சூழலில் ஏற்படுத்தி விடக்கூடாது. ஏன்னா இந்த உலகத்தில் மற்ற மனிதர்கள் என்ன சொல்லி விடுவார்களோ, எதுவும் நினைத்து விடுவார்களோ அப்படிங்கிற பாணியில் தான் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான தவறான விஷயங்களை ஏற்படுத்தி கொள்கின்றனர். வீட்டிற்குள்ளே எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா முதல்ல சண்டை போடுவதை நிறுத்துங்க. வீட்டு சூழலை பார்த்திங்கன்னா எப்பொழுதும் அமைதியானதாக இருக்க வைத்து கொள்ளுங்கள். எந்த ஒரு விஷயத்திற்கும் நம்ம சொல்கிறோம், அந்த இடத்துல அது ஒர்க் அவுட் ஆகலைன்னா நம்ம அமைதியாக இருப்பது தான் நல்லது. அமைதியான முறையில் அதை எப்படி நம்ம சரி பண்ணணும்னா இந்த மாதிரி ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடும் பொழுது தான். காலை அல்லது மாலை எந்த நேரத்தில் முடியுமோ அந்த நேரத்தில் அந்த விளக்கு ஏற்றி நம்ம வீட்டில் வழிபாடு செய்யலாம். வீட்டு பெண்களால் பார்த்திங்கன்னா மாதவிடாய் நாட்களில் இறை வழிபாடு செய்ய முடியாது, விளக்கேற்ற முடியாது. அதாவது அந்த நேரங்களில் பார்த்திங்கன்னா பூஜை புனஸ்காரங்கள் ஈடுபடக்கூடாது. உங்களுடைய வீட்டில் வேறு ஏதாவது பெண் குழந்தைகள் இருந்தாலும் அவர்களை விட்டு இந்த விளக்கை ஏற்ற சொல்லலாம். வேறு யாருமே இதை செய்ய மாட்டார்கள் என்றால் மாதவிடாய் நாட்களை பார்த்திங்கன்னா தவிர்த்து விட்டு அந்த 90 நாட்களை பார்த்திங்கன்னா கணக்கு வைத்து கொள்ளலாம். இந்த மந்திரமும் இந்த விளக்கும் ஒளியும் பார்த்திங்கன்னா உங்களுடைய குடும்பத்தை பிரகாசமான வாழ்க்கைக்கு அழைத்து செல்லும். அதுவே நிதர்சனமான உண்மை. நம்பிக்கை உள்ளவர்கள் மேல் சொன்ன இந்த ஆன்மீகம் சார்ந்த பரிகாரத்தை செய்து பலன் பெறலாம் அப்படிங்கிறது தான். ஏன்னா எல்லாமே ஒரு வகையில் எல்லாரும் அந்த விஷயங்களில் ஈடுபட்டு நம்ம மற்றவர்களுக்கும் அது போய் சேரணும் அப்படிங்கிற வகையில் தான் இந்த பதிவுகளை பதிவிடுவது. யாரும் சும்மா பார்த்திங்கன்னா இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு சொல்வது கிடையாது. ஆன்மீக ரீதியாக நிறைய பேர் அதை நமக்கு உணர்த்தி விட்டு சென்றது தான். இப்போ உங்கள்லேயே நிறைய பேருக்கு நானும் விளக்கேற்றுறேன் அப்படி இப்படின்னு எல்லாம் செய்யத்தான் செய்கிறேன், எங்களுக்கு ஒன்றும் ஆக முடிக்கே அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுடைய மனப்பான்மை இருக்கும். எப்பொழுதுமே இப்போ முற்காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இப்போ இருக்கின்ற மாதிரியான எதிர்வினைகள் எதுவுமே அப்போ கிடையாது. இப்போ செயற்கையாக நிறைய இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம. அப்போ அப்படி நவநாகரிக வளர்ச்சி அடைஞ்சு போகும்பொழுது இதெல்லாம் செய்தால் மட்டும் வாழ்க்கை மாறிடுமா அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைய சூழ்நிலை நமக்கு ஏற்படும். நம்ம பணத்தை வைத்து என்ன வேணாலும் வாங்கிக்கலாம், ஆனால் மன நிம்மதி மன மகிழ்ச்சி அப்படிங்கிறது தானாக வந்தால் மட்டும்தான். அதை எதை கொடுத்தும் நம்மளால் திருப்திப்படுத்த முடியாது அப்படிங்கிறது. எவ்வளோ கோடீஸ்வரனாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா அவனுக்குள்ளும் ஏதாவது மன வருத்தம் இருக்கத்தான் செய்யும். அதனால் அதெல்லாம் வேண்டுமென்றால் இறைவனுடைய அந்த கருணை பார்வை நம் மீது இருந்தால் மட்டும்தான். விளக்கேற்றுவது அப்படிங்கிறதே ஒரு சிறப்பான விஷயம். அதிலும் இந்த மாதிரியான மந்திரங்கள் கூறி விளக்கேற்றுவது இன்னும் மிகுந்த பலனை கொடுக்கக்கூடும் அப்படிங்கிறதா. அதனால் நம்பிக்கை உள்ளவர்கள் கட்டாயம் இந்த விளக்கை 90 நாட்கள் முழு நம்பிக்கையோடு ஏற்றி பாருங்கள், நல்லதே நடக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவு பகிர்ந்து கொண்டு நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.